ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ். ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அமைச்சரவையிலேருந்து ஒரு மாற்றம் பண்ணாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம தமிழக அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் அமைச்சரோட எண்ணிக்கை எந்த அளவு இருக்கணும் அப்படின்றது நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸோட மொத்த எண்ணிக்கை 234. அந்த 234ல் 15% அளவுக்கு தான் அமைச்சர்கள் இருக்கணும், சரிங்களா. அப்போ அந்த 234ல் 15% பார்த்தீங்க அப்படின்னா 35 வரும், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அமைச்சரவையில் எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தவிர்த்து மொத்தம் 34 அமைச்சர்கள், சரிங்களா. முதலமைச்சரை சேர்த்தீங்க அப்படின்னா மொத்தம் கரெக்டாக 35 எண்ணிக்கை வரும். அடுத்த ஒரு மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா திரு உதயநிதி அவர்கள் துணை முதல்வரை நியமிச்சிருக்காங்க. அவர் தமிழகத்தோட 3வது துணை முதல்வர், சரிங்களா. முதல் துணை முதல்வர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்கள். 2வது துணை முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இப்போ 3வது துணை முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள், சரிங்களா. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 234 எம்எல்ஏக்களில் அந்த 15% அளவுக்கு தான் அமைச்சர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற திருத்தம். எந்த திருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 91வது திருத்தம் 2003, சரிங்களா. 91st Amendment 2003. சரி, இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க பாலிட்டியில். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் நிறைய தடவை இந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அமைச்சர்கள் இந்த 15% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தம் 91வது திருத்தம் 2003. ஸோ இது இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. உங்களுக்கு இது டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் ஆகும். அதுபோக ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சிலையும் பாலிட்டியில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.